தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்ற தலைப்புல நம்ம தினம் ஒரு கோயிலை பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் போக வேண்டிய கோவில் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோயிலை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா முழு வீடியோ நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் நம்ம ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றி வீடியோ போட போறோம். அதனால உங்களுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினம் நம்ம லைவ் கண்டென்ட் தினம் ஈவினிங் 7:30க்கு நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜி ஃப்ரீ கன்சல்டேஷன் தரோம். அதே மாதிரி நீங்க வந்து அதுலயும் உங்களோட ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் ஒரு கேள்வி நீங்க கேட்கும் பொழுது அந்த லைவ்ல உங்களுக்கு உண்டான ஒரு பதில் லைவ்ல நான் தருவேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்கு என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா, செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்களும் சரி, அதே மாதிரி அந்த திருமண தடை, செவ்வாய் தோஷம் இருந்து திருமணத்துல தடை ஏற்படும் நபர்களும் சரி, அது மனசுல பயம் இருந்துட்டே இருக்கும், எது எடுத்தாலும் பயம். அவங்களும் சரி, இந்த மாதிரி செவ்வாய் தோஷத்துல இருக்க இந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து இறைவன் இறைவியை வணங்கும் பொழுது நமக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஏற்படும். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட பெயர் அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை உடனாகிய அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இந்த கோயில் சென்னையில் உள்ள வில்லிவாக்கத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள நுழையும் பொழுதே நம்ம அம்பிகை சன்னதியை பார்க்கலாம். இந்த அம்பிகை சன்னதியை பார்த்துட்டு நம்ம நேரா அம்பிகைக்கு நேரா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, குரு பகவான் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது எந்த கோயிலுமே இப்படி ஒரு அம்சம் கிடையாது. அம்பிகைக்கு நேர்ல குரு பகவான் அமர்ந்து நமக்கு காட்சி தர மாட்டாரு. அதே மாதிரி இந்த இப்ப நம்ம அம்பிகையை வேண்டும் பொழுது நம்மளோட ஜாதகத்துல குரு பகவானுக்கு நல்ல பலன் இல்லை அப்படின்னும் பொழுது, இல்ல கோச்சாரத்துல உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கல அப்படின்னும் பொழுதும் இந்த அம்பிகையை நம்ம வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போய் நம்ம அம்பிகையை மனசார வேண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த குரு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப நமக்கு நம்பிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல செவ்வாய் பகவான் தனியா காட்சி தரார். செவ்வாய் பகவான் தனியா காட்சி தராரு. அரச மரத்தடியில உட்கார்ந்து நமக்கு காட்சி தரார். அந்த மாதிரி நமக்கு எந்த கோயிலுமே நமக்கு செவ்வாய் பகவான் காட்சி தந்ததில்லை. ஸோ இதுவும் ஒரு சிறப்பு அம்சம். இந்த கோயில்ல சிவபெருமான் கிட்ட செவ்வாய் பகவான் இறங்கி வந்து அந்த குளத்துல இருக்கிற தீர்த்தத்தை உண்டி அவருக்கு உண்டான ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டதாகவும், அதனால நம்ம எல்லாருமே இந்த கோயிலுக்கு போய் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் சரி, இறைவன் கிட்ட நம்ம வேண்டிக்கும் பொழுது நம்மளோட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம். இந்த கோயில் இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு நான் சொன்னா, இந்த கோயில்ல சிவபெருமானும் சரி அம்பாலும் சரி திருமண கோலத்துல அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அகத்தியர் முனிவருக்கு காட்சி கொடுத்திருக்கார். அதே இந்த அற்புதமான ஒரு காட்சி வந்து கல்வெட்டுல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க சிற்ப வடிவத்துல இந்த கோயில்ல இருக்கு. இவ்வளவு ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட இந்த செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க நம்மளோட இறைவன் இறைவியோட அப்பா என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இறைவன் இறைவி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம். இவ்வளவு ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட இந்த கோயிலை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். இது பாக்குறவங்க எல்லாருக்குமே செவ்வாய் பகவானோட அருளும் சிவபெருமானோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத நான் இறைவன் கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இந்த கோயிலுக்கு கண்டிப்பா யாரெல்லாம் செவ்வாய் பகவானால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லைன்னா திருமணத்துல தடை உள்ளவர்களும் சரி, கணவன் மனைவி 2 பேரும் பிரிந்து வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போய் இறைவன் கிட்ட அருள் பெறலாம். மேலும் மற்றொரு பரிகார ஸ்தலத்தை பற்றி நம்ம மற்றொரு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் தினம்தோறும் நம்ம ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றின வீடியோ போட போறோம். அப்படி போடும் பொழுது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளவு ஒரு பயனுள்ளதாக இருக்கிற வீடியோவை நம்ம சேனல்ல ரெகுலரா போடுறதால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மற்றொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.